சிறப்பா தெரியுதுமா, தொடரலாம். நன்றிங்க ஐயா. இங்கே வந்திருக்கும் அத்தனை தமிழ் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இங்கே குழந்தைகள் தொகுத்து வழங்குறத நான் எப்பவுமே ரசிச்சிருக்கேன். ஆனா அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு குட்டி குழந்தைக்கு ஒரு சின்ன பிள்ளைய சொல்லி கொடுத்து தொகுத்து வழங்க வைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதுக்கு புரியுற மாதிரி சின்ன சின்னமா சொல்லி கொடுத்த அந்த ஜனனி இதுல யாருன்னு தெரியல. சரி, பெரிய பிள்ளையா அவ பேர் ஜனனியான்னு எனக்கு தெரியல. அந்த பிள்ளைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சொல்ல சொல்ல அது அழகா திருப்பி சொன்ன அந்த குட்டி பாப்பாக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பா பண்ணீங்க ரெண்டு பேரும். ஆம், இந்த அருமையான வாய்ப்பு, தொடர்ந்து கலந்துரையாடுவோம் குழு எனக்கு தந்து கொண்டிருக்கும் இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி. இந்த வாய்ப்பின் மூலமாக மட்டும்தான் இப்படி ஒரு பொக்கிஷம், இந்த புத்தகம் ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் வைகை வரை அப்படிங்கிற இந்த புத்தகத்தை ஒவ்வொரு இயலாக தெளிவாக எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டு அதை ஓரளவுக்கு மற்றவர்களுக்கு புரியும்படி என்னால் எடுத்து சொல்ல முடிகிறது. அதற்கு மிக்க நன்றி. இந்த கலந்துரையாடுவோம் குழுவுக்கும் திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது மூன்றாவது இயல். விடுகதைகள் தொடர்கின்றன, இந்தியாவின் தேதியற்ற காலம். அதுதான் இந்த இயலினுடைய தலைப்பு. எப்பவும் போல இந்த இயலையும் நான் 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்கேன். சிந்துவெளி பண்பாட்டின் தொடக்க புள்ளி, சிந்துவெளியின் வரி வடிவம், சிந்துவெளியின் நலிவிற்கான காரணங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்கேன். இதெல்லாம் கேட்கும் போது நீங்க நினைக்கலாம், இதென்ன ஏற்கனவே கேட்ட மாதிரியே இருக்கே, முதல் 2 இயல்லையும் கூட நம்ம இதைத்தானே பேசணும் அப்படின்னா. ஆமா, இதைத்தான் நம்ம பேசுவோம் தொடர்ந்து. இந்த புத்தகம் ஒரு ஆய்வு புத்தகம். அப்படின்னா என்ன? இதற்கு முன்னால் செய்யப்பட்ட ஆய்வுகளை இது எடுத்துக்கிறோம். அதை யாரெல்லாம் ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும், யாரெல்லாம் மறுத்திருக்காங்கன்னு பார்க்கும், என்னென்ன சான்றுகள் வைத்து ஒரு ஆய்வு ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது, எதை வைத்து அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, எல்லாத்தையுமே இந்த புத்தகம் ஆய்வு செய்யும். கடைசியா போதுமான சான்றுகளோடு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு அந்த கருத்தை இன்னமும் இருக்கிற எச்சங்களை வைத்து நிறுவுவதற்கான வேலையை இந்த புத்தகம் செய்யும். அதுதான் இந்த புத்தகத்தினுடைய நோக்கம். அதே மாதிரி இந்த இயல்லையும் இந்த 3 பிரிவுகள்ல என்னென்ன ஆய்வுகள் நடந்திருக்கு, அதுல எந்த முடிவுக்கு வந்திருக்கோம், நம்ம அடுத்து எங்க போறோம் அப்படிங்கறதான் இந்த இயலும் சொல்ல போகுது. அதனால இத கொஞ்சம் கவனிச்சு கேட்டா நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். முதல்ல சிந்துவெளி பண்பாட்டின் தொடக்க புள்ளி எது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கணும். அதை பத்தி பலவேறு கருத்துகள் இருக்கு. சுமேரிய மெசபடோமிய பண்பாட்டிற்கும் சிந்துவெளி பண்பாட்டுக்கும் ஒற்றுமை இருக்கு, நமக்கு தெரியுது, நம்ம போன இயல்லையே பார்த்தோம். அதே மாதிரி சிந்துவெளி வரி வடிவத்துக்கும் பண்டைய எலமைட் அப்படின்னு ஒரு பண்பாடு இருந்துச்சு, அந்த வரி வடிவத்துக்கும் கூட ஒற்றுமை இருக்குன்னு சொல்றாங்க. இந்த எலமைட் பண்பாடுங்கிறது என்னன்னா, இதுவும் சிந்துவெளி மெசபடோமியாவுக்கு பக்கத்துல பொது யுகத்துக்கு முன்னாடி 3200 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கி 539ஆம் ஆண்டு வரை தோன்றி வளர்ந்த ஒரு தொன்மையான பண்பாடுதான் இந்த எலமைட் பண்பாடும். அப்போ இந்த சுமேரிய மற்றும் ஏலம் பகுதிகள், அதுதான் நான் அந்த மேப்ல அந்த வரைபடத்துல காமிச்சிருக்கேன். ஏலம் பகுதியில தோன்றியதுதான் அந்த எலமைட் பண்பாடு. மெசபடோமியா பகுதியில தோன்றிய இந்த சுமேரிய பண்பாடு. இந்த இடத்துல இருந்து கடலோடிகள் அங்க இருந்து சிந்துவெளிக்கு வந்து குடியேறினாங்க. அவங்க கொண்டு வந்த புத்தறிவு தான் சிந்துவெளியின் நகர்மய வாழ்வியலுக்கான அடித்தளம் அப்படின்னு சொல்றாரு ஆர்னல் ஜோசப் டாயின்பி அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர். ஆனா சர் ஜான் மார்ஷல் அவர்கள் இல்ல, இது இந்திய துணைக்கண்டத்தில் தோன்றி வளர்ந்து செழித்த பண்பாடுன்னு மறுபடியும் சொல்றாரு. அதே மாதிரிதான் ஆய்வாளர் மார்டின் வீலர் அவர்களும் இந்த பண்பாட்டின் படுவேகமான வளர்ச்சிக்கு அந்த மக்களினுடைய படைப்பாற்றல் தான் உந்து சக்தி அப்படின்னு சொல்றாரு. காலம் காலமாக அங்கேயே வாழ்ந்த பண்பாட்டு குழுக்களிலிருந்து படிப்படியாக வளர்ந்தது இந்த பண்பாடு அப்படிங்கிற முடிவுக்கு இந்த அண்மை காலத்தில் நமக்கு கிடைக்கிற ஆய்வுகளை வைத்து நம்மால் வர முடிகிறது. அப்போ ஆர்னால்ட் ஜோசப் டாயின்பி அவர்கள் சொன்ன கடலோடிகள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்தது அப்படிங்கிற அந்த ஆய்வு கருத்து அடிபட்டு போகுது அங்க. இப்போ நம்மளால வேற சிந்துவெளியோட வரி வடிவத்தை வாசிச்சு தெரிஞ்சுக்க முடியல, என்னதான் இதுல எழுதியிருக்காங்கன்னே நமக்கு புரியல. அப்போ இந்த அறிவார்ந்த பண்பாட்டை கட்டி எழுப்புனவங்க யாருன்னு நேரடியாக தெரிஞ்சுக்க நம்மளால முடியல. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற கல்லுல செதுக்கப்பட்டிருக்க வரி வடிவம், இப்ப நீங்க பாக்குறதுதான் சிந்துவெளியில் கிடைத்திருக்கிற வரி வடிவம். அது
நம்மளுக்கு புரியல. ஆனா எகிப்துல கிடைச்ச ரொசட்டா கல்வெட்டு மாதிரி எல்லாம் இது இல்ல. சரி, அது என்ன ரொசட்டா கல்வெட்டு அப்படின்னா, இந்த ரொசட்டா கல்வெட்டுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒண்ணு. என்ன சிறப்புன்னு தெரியுமா? இதுல புரியாத எழுத்துக்களை படிக்கிறதுக்கான கைடு அந்த கல்வெட்டுலயே இருக்கு. இது பண்டைய எகிப்து மொழியில எழுதப்பட்டது. நீங்க பார்த்தா தெரியும், 3 பாகங்களாக அந்த கல்வெட்டுல எழுதப்பட்டிருக்கும். மேல இருக்கிற 2ம் பண்டைய எகிப்து மொழியில் எழுதப்பட்டது. 2 வரி வடிவங்களும். மேல இருக்க வரி வடிவம் ஹைரோகிளிபிக் அப்படிங்கிறது. அதனுடைய பெரிய வடிவத்தை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த ஹைரோகிளிபிக்ங்கிறது முழுக்கவே படங்களை கொண்ட எழுத்து முறை. இத அவங்க நினைவு சின்னங்களையும் கோயில்களையும் செதுக்கிறப்பதான் பயன்படுத்துவாங்களாம். அதுக்காகவே பிரத்யேகமாக பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவம். இது ஒரு பண்டைய எகிப்திய எழுத்து வடிவம். இரண்டாவதாக இருக்கிறது டெமோட்டிக் அப்படிங்கிற எழுத்து வடிவம். இது சாதாரண மக்கள் கையால எழுதுறதுக்காக பயன்படுத்திய எழுத்து வடிவம். இந்த 2மே பண்டைய எகிப்து மொழி தான். இது 2யுமே நம்மளால இன்றைய வரலாற்று கால மக்களால் வாசிக்க முடியாது. அப்போ இந்த 2 எழுத்து வடிவத்துல என்ன எழுதியிருக்குங்கிறத அப்படியே கிரேக்க மொழியிலையும் 3ஆவதாக அதுக்கு பொருள் போல எழுதியிருந்தாங்க. அப்போ இந்த கல்வெட்டுல இருக்கிற கிரேக்க மொழியை வரலாற்று கால மக்களுக்கு புரியும் மொழி, அதை வச்சு பண்டைய எகிப்து மொழியில என்ன எழுதி இருந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. இப்படி ஒரு ரொசட்டா கல்வெட்டுங்கிறது அங்க கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு அந்த மாதிரி எல்லாம் சிந்துவெளியில கிடைக்கல. சிந்துவெளி மக்களுடைய எழுத்து வரி வடிவம் தான் இருக்கு. அது நம்மளால இப்ப வாசிக்க முடியல. சரி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த நேரடி ஆவணம்னு ஒண்ணு இல்லாததுதான் இன்னைக்கு பெரிய சிக்கலே. இது இல்லாததுனால இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை ஆய்வு செய்யறவங்களுக்கு இதுதான் பெரிய சிக்கல். என்ன, அந்த மக்கள் பயன்படுத்திய மட்பாண்டங்கள் கிடைக்குது, வடிகால்கள் கிடைக்குது, சுடுமண் பொம்மைகள்லாம் கிடைக்குது. இதெல்லாம் நம்ம போன இயர்ல நல்லா பார்த்துட்டோம். இதெல்லாத்தையும் வச்சு அவங்களுடைய சமய நம்பிக்கைகள், அறக்கோட்பாடுகள் இதெல்லாத்தையும் கண்டுபிடிக்கவே முடியலையே அப்படின்னு கவலைப்படுறாரு ஆய்வாளர் கிளைன் டேனியல் அவர்கள். ஆனா கிடைச்சதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, யோசிச்சு எதை எதோட தொடர்பு படுத்தி எப்படி நம்ம ஒரு முடிவுக்கு வர்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த நூல் பேச போகுது. அதனாலதான் இத்தனை ஆய்வாளர்களுடைய கருத்தையும் எடுத்துக்கிட்டே இந்த நூல் கையில எடுத்துக்கிட்டே வருது. சரி, எப்படித்தான் இதை கண்டுபிடிக்க போகுது அப்படின்னா, தொடர்ந்து சிந்துவெளி பண்பாடு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தற்போது இந்தியா, பாகிஸ்தான் போன்ற இடங்கள்ல ஆய்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. அதனால நம்மளுக்கு அதனுடைய தோற்றம், வளர்ச்சி, நலிவு பற்றிய புதிய வெளிச்சம் கிடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு நாளுக்கு நாள். அப்படி ஆய்வு செஞ்ச ஒரு ஆய்வாளர் தான் ரீட்டா ரைட் அப்படிங்கிறவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, பாக்குறாங்க இந்த திட்டமிட்ட நகர கட்டுப்பாடு. நம்ம பார்த்தோமே, தெருக்கள் அப்படி நேர்த்தியாக இருந்தது, தானிய களஞ்சியம் ஒரு ஒழுங்கோட இருந்தது. இந்த மாதிரி திட்டமிட்ட நகர்மய இருக்கு இல்லையா, கட்டமைப்பு இருக்குல்ல, அது ஒரு நெடுவீச்சு கோட்பாடு அதுல எனக்கு தெரியுது, அதுல ஒரு சமூக ஒழுங்கு தெரியுது அப்படியெல்லாம் அவங்க சொல்றாங்க. இதுதான் கிடைச்சதை வச்சு யோசிச்சு கண்டுபிடிக்கிறதுங்கிறது. இதைத்தான் ரீட்டா ரைட்டுங்கிற ஆய்வாளர் செய்யறாங்க. சரி, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிந்துவெளிக்கும் அதற்கு முந்தைய பண்பாடுகளுக்கும் இடையே தொடர்பு இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம போன இயல்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த தென்னிந்திய மூதாதையர்கள் பண்டைய ஈரானிய வேளாண் குடியோடு கலந்து உருவான ஒரு சமூக மக்கள் தான் சிந்துவெளியினுடைய மூதாதையர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ சிந்துவெளிக்கும் அதற்கு முந்தைய பண்பாடுகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்கிறத இன்னைக்கு பலூச்சிஸ்தான்ல இருக்கிற மெஹர்கர், கட்ச் சமவெளியில இருக்க நொஷார் ஆகிய இடங்கள்ல நடந்த ஆய்வுகள் நம்மளுக்கு அதை உறுதிப்படுத்துது. சிந்துவெளிக்கும் அதன் முந்தைய பண்பாடுகளுக்கும் நிறைய தொடர்பு இருந்துச்சுன்னு மட்டும் அது சொல்லல, அது ஒரு அறுபடாத சங்கிலியாக பொது யுகத்துக்கு 8000 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கி 6000 ஆண்டு வரை ஒரு அறுபடாத சங்கிலியாக அந்த பண்டைய பண்பாடுகளுக்கும் சிந்துவெளி பண்பாட்டுக்குமான தொடர்பு இருந்திருக்குங்கிறத இன்றைய ஆய்வுகள் நமக்கு அதை உறுதிப்படுத்துது. சரி, தொடர்ச்சி இருந்ததெல்லாம் சரி, இந்த 8000 ஆண்டுகள் 6000 ஆண்டுகள் முன்னாடி எல்லாம் சொல்றோம்ல, அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்துல வெறும் சிந்துவெளி பண்பாடு மட்டும்தான் இருந்திருக்குமா? சிந்துவெளிக்கு முன்னாடி அவர்களுடைய மூதாதையர்களாக 2, 3, 4, 5 பண்பாடுகள் இருந்திருக்கலாம்ல, பல்வேறு பண்பாடுகள் இருந்திருக்கலாம்ல. இதுல எந்த பண்பாட்டுல இருந்து இந்த உன்னதமான அறிவை இந்த சிந்துவெளி மக்கள் கற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா நமக்கு தான் நேரடியா தெரிஞ்சுக்க முடியல, வரி வடிவத்தை படிக்க முடியல. பழைய பண்பாட்டுல இருந்து வந்ததுன்னு சொல்றோம், எந்த பண்பாடு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 1924 சர் ஜான் மார்ஷல் உலகுக்கு அறிவிச்சார்ல, அதுக்கு பிறகு 7 ஆண்டுகள் கழித்து 1931 தான் அவர் முழு அறிக்கையவே வெளியிட்டாரு.
அப்ப இருந்து இந்த கேள்வி இருக்கு. என்ன கேள்வி? இது ஆரிய பண்பாட்டிலிருந்து வந்ததா இல்லை திராவிட பண்பாட்டிலிருந்து வந்ததா? இன்னமும் அந்த கேள்வி இருக்கு. யார்கிட்ட இருந்து இவங்க இதை கத்துக்கிட்டு இவ்வளவு அருமையான அறிவோட இந்த உலகத்தில் இந்த பண்பாடு செழித்து வளர்ந்தது? ஆனா அதே 1924 சுனித்குமார் சாட்டர்ஜி அவர் ஒரு ஆய்வாளர் ஒரு கட்டுரை வெளியிடுறார் 1924 சர் ஜான் மார்ஷலுடைய முழு அறிக்கை வரும் முன்னாடியே. அப்பதான் தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர் பற்றிய அகழாய்வு தகவல்கள் வெளிவந்திருந்துச்சு. அதை வச்சு அவர் சொன்னாரு, சிந்துவெளியில் பிராகுயி அப்படிங்கிற ஒரு திராவிட மொழி தான் பேசப்பட்டது, அங்கே தாய் தெய்வ வழிபாடு இருந்ததெல்லாம் நமக்கு தெரியுது, அதனால இது திராவிட பண்பாடு தான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா சொன்ன உடனே ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அதே நேரம் BN தத்தா, ஆய்வாளர் PV கணே ஆகியோர்கள் இதை வந்து கடுமையாக மறுத்தாங்க. அதோட இந்த வரி வடிவத்தை வேற படிக்க முடியலையா, அதனால இப்ப வலைத்தளங்கள்ல எல்லாம் ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஆய்வாளர்கள் ஃபார்மர், பிட்சல், ஸ்ப்ராட் போன்ற ஆய்வாளர்கள்லாம் இது வரி வடிவமே இல்ல, இது ஒரு மொழி சார்ந்ததே இல்ல, அப்படி இப்படின்னு பொருளிய குழப்பி விடுறாங்க. அப்படி இப்படி அவங்களும் சொல்றாங்க, ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு இதுலதான் சொல்றாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய ஐராவத மகாதேவன் ஐயா அவர்கள் தக்க சான்றோட அவர் வந்து விடை சொன்னார். இதுதான் இந்த ஆய்வாளர்களுடைய நோக்கமே. இப்ப சிந்துவெளியோட வரி வடிவம்னா என்னன்னு ஐராவத மகாதேவன் ஐயா சொன்னதுக்கு நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி இந்த வரி வடிவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சிந்துவெளியோட வரி வடிவத்தை பாருங்க, அதுக்கு பேர் வந்து சித்திர அசை எழுத்துன்னு பேரு, லோகோ சிலபிக். அதான் அந்த முறை. சித்திர அசை எழுத்துனா என்னன்னா, ஒரு சொல்லை குறிக்கிற அடையாளமோ படமோ இருக்கும், அது கூடவே ஒரு ஓசையை குறிக்கிற எழுத்து இருக்கும், ஒரு ஃபொனடிக் லெட்டர்ஸ். அதைத்தான் இப்ப நம்ம பயன்படுத்துறோம். ஃபொனடிக் லெட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஆ அப்படிங்கிற அந்த ஓசைக்கு நம்ம ஒரு வரி வடிவம் கொடுத்திருக்கோம்ல, அதுதான் ஓசையை குறிக்கிற எழுத்து. ஈ அப்படிங்கிற ஓசைக்கு ஒரு வரி வடிவம் கொடுத்திருக்கோம், ஏ அப்படிங்கிற ஓசைக்கு ஒரு வரி வடிவம் கொடுத்திருக்கோம். இந்த மாதிரி. ஆனா நம்ம கிட்ட இப்ப சித்திர அசை எழுத்து கிடையாது, நம்ம படம் போடுறது இல்லை எழுதும் போது. ஆனால் இந்த சித்திரத்தையும் இந்த ஓசையையும் கலந்து உள்ள எழுத்து தான், எழுத்து முறை தான் சிந்துவெளியோடைய வரி வடிவம். அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஆனா இதுல உள்ள இப்ப வந்து இது ஒரு வரி வடிவமே இல்லைன்னு சொல்றாருல, இத சொல்றாங்கல்ல, இத வந்து ஐராவத மகாதேவன் ஐயா எப்படி நிறுவுறாருன்னா, இதுல இருக்க சொற்களுடைய எண்ணிக்கையை பாக்குறாரு. பிற்காலத்துல இந்தியாவில் குகைகளில் பொறிக்கப்பட்ட முத்திரைகளில் இருக்கிற சொற்களை எண்ணிக்கையும் பாக்குறாரு. ஒப்பிட்டு பார்த்தா ரெண்டு பொருந்தி போகுது. இவ்வளவு சொற்கள் இருந்தா இத ஒரு மொழின்னு சொல்லலாம், இத ஒரு வரி வடிவம், முறையான வரி வடிவம்னு சொல்லலாம். அப்படிங்கிறத இப்படித்தான் அவர் பொருத்தி பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இது ஒரு மொழி சார்ந்ததுதான், இது முறையான எழுத்து முறைதான், வரி வடிவம் தான் அவர் சொல்றாரு. தொல்லியல் மட்டும் ஆய்வு மட்டும் வச்சு சொல்லல, அவர் ஒரு மொழியியல் சான்றுகளோடு கூட அதை அவர் நிறுவுறாரு, ஐராவத மகாதேவன் ஐயா. அது மட்டும் இல்ல, இது திராவிட மொழியாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவரும், ஆஸ்கோ பர்போலா அவரும் ஒரு ஆய்வாளர், அவரும் ரெண்டு பேரும் சொல்றாங்க. அதோட நிறுத்தல, இது முறையான வடிவம் தான் சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அவங்களுடைய நகர்மய வாழ்வு நம்ம நிறைய பார்த்துட்டோம், அது எவ்வளவு நேர்த்தியாக இருக்கு, ஒரு தரக்கட்டுப்பாடு இருக்கு. அந்த பொறிப்புகள்ல இப்ப காமிச்சதுல பாத்தீங்கன்னா ஒரு வடிவ ஒற்றுமை இருக்கும், ஏதோ கோணமான கிறுக்குன மாதிரி இருக்காது. அந்த எழுத்துக்கு ஒரு அழகா எல்லாம் ஒரே மாதிரி எழுதப்பட்டிருக்கும். அப்புறம் பெருநகரங்களோட கொண்ட வாணிக தொடர்பு, இதெல்லாம் பண்ணணும்னா ஒரு வரி வடிவம் இல்லாம, ஒரு எழுத்து முறை இல்லாம எப்படி இதெல்லாம் பண்ணிருக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒழுங்கோட உள்ள வாழ்க்கைய ஒரு வணிக தொடர்பு வெளிநாட்டோட இருக்கும் போது இதுக்கெல்லாம் ஆவணங்கள் தேவைப்பட்டிருக்கும், ஒரு மொழி கட்டாயமா தேவைப்பட்டிருக்கும், ஒரு முறையான வரி வடிவம் கட்டாயம் தேவைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் நிறுவுறார். சரி, இப்ப நமக்கு கிடைக்கிறதுலாம் மாக்கல்லில் எழுதப்பட்ட முத்திரைகள், குறியீடுகள் தான். ஆனா அவங்க பெருமளவுல மரப்பட்டைகள், பனை ஓலைகள், பருத்தி துணிகள்ல எல்லாம் கூட எழுதியிருக்கலாம், அது காலப்போக்குல அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு ஆஸ்கோ பர்போலா அவர்கள் சொல்றாரு. அதுக்கு அவர் சான்றும் தர்றாரு. என்ன சான்று தர்றாருன்னா, பொது யுகத்துக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது வரலாற்று காலகட்டம் அது, இப்போ சிந்துவெளி பகுதியில பருத்தி துணியில் எழுதியதற்கான சான்றுகள் இருக்கு. என்ன சான்று அவர் கொடுக்கிறார்னா, பொது யுகத்துக்கு 325 ஆண்டுக்கு முன்னாடி அலெக்சாண்டரோட தளபதி நியார்கஸ் வந்து சொல்லியிருக்காரு, இத நெசவு செய்யப்பட்ட துணியில் கடிதம் எழுதும் முறை இருந்ததுன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் கிடையாது, சில வடமொழி இலக்கியங்கள் கூட இத பத்தி சொல்லுது. அப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்காட்டி ஆஸ்கோ பர்போலா சொல்றாரு, இந்த ஃபார்மர், விட்சல், ஸ்ப்ராட் போன்ற ஆய்வாளர்கள் சொல்றதெல்லாம் சரியில்லை,
தப்பு, இது ஒரு முறையான வடிவம் தாங்கிறதுக்கு நமக்கு தெளிவான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு ஐராவத மகாதேவன் ஐயாவும் அஸ்கோ பர்போலா அவர்களும் நமக்கு ஆதாரத்தோட இந்த வரி வடிவம் உண்மையானதுதான் அப்படிங்கிறத நமக்கு விளக்குறாங்க. இப்போ சிந்துவெளியின் தொடக்க புள்ளி என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இதோட வரி வடிவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து சிந்துவெளி நலிவடைந்ததற்கான காரணங்கள் என்னங்கிறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு இப்ப சிலர் சொல்றாங்க ஆரிய படையெடுப்பு, அது ஒரு கருத்து இருக்கு. ஆரிய படையெடுப்பு தான் இந்த நாகரிகத்தை நலிவடைய செஞ்சிருச்சு அப்படின்னு. சரி, உண்மையாவே ஆரிய படையெடுப்பு இருந்துச்சா அப்படின்னா ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். மொஹஞ்சதாரோல 37 எலும்புக்கூடுகள் கிடைச்சுதான். அதை வச்சுதான் மார்டிமர் வீலர்ங்கிற ஆய்வாளர் சொல்றாரு இங்க ஆரிய படையெடுப்பு தான் நடந்துச்சு அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு ஆய்வாளர் DH கோர்டன், அவர் ஒரு கதை மாதிரியே சொல்றாரு. ஆரியர்கள் தாக்குனாங்களா, அந்த தாக்குதல்ல இருந்து காப்பாத்துறதுக்காக இந்த மக்கள் தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக அப்படி போராடினாங்க, அதுல பலர் இறந்து போயிட்டாங்க, அவங்களை எடுத்து புதைக்க கூட நாதி இல்ல, இந்த நகரமே மடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு கதை மாதிரியே அந்த DH கோர்டன் அவர்கள் சொல்றாரு. இன்னும் ஒருபடி மேல போய் ஆய்வாளர் பரோ என்ன தெரியுமா சொல்றாரு, ரிக்வேதத்துல கூட இதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. ஆன் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி டேர்ம் ஹார்மானிகா இன் தி ஏர்லி சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதுல என்ன இருக்கு, ஓ வைஷ்ணவா, இந்த மக்கள் உன்னால் விரட்டி அடிக்கப்பட்டார்கள், அவர் இப்போது வேற எந்த நிலத்துக்கோ புலம்பெயர்ந்து விட்டார்கள் அப்படின்னு ரிக்வேதம் சொல்லுது அப்படின்னு அந்த கட்டுரையில எழுதியிருக்காரு. ஆனா சிந்துவெளியிலிருந்து நமக்கு கிடைத்த எச்சங்கள், அந்த சிதைவிடங்களில் இருந்து நமக்கு கிடைச்சதை வச்சு பார்த்தா இங்கே நாச வேலைகளும் தீ வைத்ததற்குமான சான்றுகள் இருக்கு. ஆனா அது ஏதோ ஒரு உள்ளூர் நிகழ்வாக இருந்திருக்குமே ஒழிய ஒரு பெரிய படையெடுப்பு நடந்ததற்கான சான்றுகளே அங்க இல்ல. அதை வச்சு சொல்ல முடியாது. அதனால இது ஆரிய படையெடுப்பாலதான் நலிவடைந்ததுன்னு சொல்றதுக்கு போதுமான சான்றுகள் இல்ல. அது ஒரு துணை காரணமாக வேணா இருந்திருக்கலாமே ஒழிய அதுவே முழுமுதற் காரணமாக இருந்திருக்க முடியாது அப்படின்னு ஜார்ஜ் டேல்ஸ், JM கீனாயர் அண்ட் ரொமீலா தாப்பர் போன்ற ஆய்வாளர்கள் முடிவா சொல்லிடுறாங்க. ஆரிய படையெடுப்பு தான் ரொம்ப நாளா வாதம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஆய்வாளர். அவங்கதான் ஷெர்னின் ரத்னாகர், அவங்க கூட இப்ப அந்த கருத்துல இருந்து பின்வாங்கிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியுது இந்த பண்பாடு ஆரிய படையெடுப்பால நலிவடையல. இன்னமும் இது நலிவடைந்ததற்கான காரணத்தை நம்ம தேடிட்டு தான் இருக்கோம். இதுக்குள்ள இன்னொரு கருத்து வேற வருது. சிந்துவெளி பண்பாட்டோட சரஸ்வதி நதியை வேற இணைச்சு பேச தொடங்கினாங்க. இப்ப இருக்கிற காகர் ஹக்கீரா நதி தான் வேத காலத்துல சரஸ்வதி நதியா இருந்துச்சு, அதனால இதை சிந்துவெளி பண்பாடுன்னு சொல்லக்கூடாது, சிந்து சரஸ்வதி பண்பாடு நாகரிகம்னு பெயர் மாற்றம் செய்யணும்னு அது ஒரு குரூப். அந்த விவாதம் பாராளுமன்ற வரைக்கும் போயிச்சான். ஆனா அதெல்லாம் செல்லாம போச்சு. கடைசியா இப்ப நம்ம கதைக்கு வருவோம். சிந்துவெளி நலிவடைந்ததற்கான நம்பத்தகுந்த காரணம் தான் என்ன அப்படின்னு பார்த்தா 3 காரணங்கள் சொல்லப்படுது நம்பத்தகுந்ததாக. என்னது? இயற்கை பேரிடர், சுற்றுச்சூழல் காரணமாக இருக்கலாம். காட்டை அழித்து நாடாக்குறோம். இவ்வளவு பெரிய நகர கட்டமைப்பு வரணும்னா அதை பண்ணியிருக்கணும் கட்டாயமா. நில வளத்தை சுரண்டுவது, சிந்து நதியின் நீர்பெருக்கில் ஏற்பட்ட மாற்றம், வெள்ளம் வந்திருக்கலாம், பருவ மழை இல்லாம போயிருக்கலாம், பூமியில் வெப்ப மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், வண்டல் நிலங்கள் எல்லாம் பாலை நிலங்களாக மாறி இருக்கலாம். கிட்டத்தட்ட இன்னைக்கு சொல்ற அத்தனை என்விரான்மெண்டல் இஷ்யூஸையும் சொல்றாங்க. இந்த மாதிரியான சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் சிந்துவெளி நலிவடைவதற்கான காரணங்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆரோல் ஸ்டைன், சென்ட் ஜான் மார்ஷல், மார்டிமர் வீலர் போன்ற ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா எதுவுமே இன்னமும் முடிந்த முடிவாக ஏத்துக்கப்படல. ஏன்னா இது சிந்து நதியால் வளர்ந்த பண்பாடு. அப்ப இதன் ஏற்றத்தையும் வீழ்ச்சியையும் நிர்ணயிக்கிறதுல சிந்து நதியுடைய பங்கு கட்டாயம் இருந்திருக்கும். அது என்ன அப்படிங்கிற விவாதம் இன்னமும் இருக்கு. சரி, அடுத்த காரணம் அவங்க சொல்றது பொருளாதார வீழ்ச்சி. இது காரணமா இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம போன இயல்ல பார்த்தோம், இவ்வளவு பெரிய நகரத்தை வடிவமைக்கணும்னா அதுக்கு பொருளாதாரம் வேணும். எப்படி அவங்களுக்கு பொருளாதாரம் கிடைச்சது? வெளிநாட்டு வணிகத்தின் மூலமாகத்தான் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு பார்த்தோம். அப்போ ஒரு கட்டத்துல இந்த வணிக தொடர்பு படிப்படியா குறைஞ்சு முற்றிலும் இல்லாமல் போயிருக்கலாம். அப்ப இந்த நகர வாழ்க்கை கட்டுப்படி ஆகாத நிலையில மக்கள் நகர்ந்து போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்கு. முக்கியமான இன்னொரு கருத்துன்னு சொல்றது சமூக பண்பாட்டு விரிசல் அப்படிங்கிற கருத்து தான். இந்த சுற்றுச்சூழல், வணிகம், இந்த பொருளாதார வீழ்ச்சி, இதெல்லாத்தையும் விட சமூக பண்பாட்டு கட்டமைப்பில் சில குறைபாடுகள் இருந்திருக்கும், அதுதான் காரணம்னு அடிச்சு சொல்றாரு ஆய்வாளர் கிரகரி போசல் அவர்கள்.
இப்போ பண்டைய பண்பாடுகள்ல ஒரு முக்கியமான பண்பாடா சிந்துவெளி இருந்துச்சு, சந்தேகமே இல்ல. மெசபடோமியாவுக்கு எந்த விதத்திலும் குறைவிடலாத பண்பாடாகவும் அது இருந்தது, சந்தேகமே இல்லை. ஆனால் சில பண்பாட்டு கோட்பாடுகள் நடைமுறைக்கு யதார்த்தத்துக்கு ஒத்து வராம இருந்துச்சுன்னா மக்கள் அதை பின்பற்ற மாட்டாங்க. அப்போ மெல்ல மெல்ல அதனால அது நலிவடைந்து வேறு ஒரு பண்பாடாக அது உருமாறி இருக்கலாம் அப்படிங்கிற கருத்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஆமால இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்போ அப்படி ஆகும்போது இந்த பண்பாட்டு கோட்பாடுகளில் ஒரு விரிசல் வரும்போது மக்கள் இந்திய துணைக்கண்டத்திற்கு புலம்பெயர்ந்திருக்கலாம், இல்ல சிலர் அங்கேயே இருந்து அந்த மாறிய பண்பாட்டுக்கு அந்த கலாச்சாரத்துக்கு தங்களை உட்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆக சிந்துவெளிக்கு இருந்த அந்த கோட்பாடுகள் பண்பாடுகள் அது நலிந்திருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு கடைசியா வர்றாங்க. அப்போ சிந்துவெளி உண்மையில் அழிந்ததா அப்படின்னா அது அழியல, நலிவடைந்தது, பின்னால் கிழக்கு நோக்கி நகர்ந்தது. இந்திய பண்பாட்டு நம்முடைய பண்பாட்டின் தொடக்கத்துக்கு மௌன சாட்சியாக இருப்பதே சிந்துவெளி பண்பாடு தான். ஏன்னா நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நம்முடைய நம்பிக்கைகள், வழிபாட்டு மரபுகள், சமூக ஒழுங்கு, தொழில்நுட்பம், வானவியல் கூட சிந்துவெளி பண்பாடு நமக்கு கொடுத்த கொடைதான் அப்படிங்கிறது தீர்க்கமாக நம்பும்படியாகத்தான் இருக்குது அப்படின்னு வாக்கர் ஃபேர்சர்வர் அப்படிங்கிற ஆய்வாளர் சொல்றாரு. அதனால இத அழிந்தது, ஒழிந்தது, முடிவடைந்ததெல்லாம் சொல்லக்கூடாது, அது இந்திய நிலப்பரப்புக்குள் தொடர்ந்தது அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி கிரகரி போசல் அப்படிங்கிற ஆய்வாளர் நமக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறார். சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இயல் ஒரு ஆய்வு இயலாகத்தான் நமக்கு இருந்துச்சு. பல ஆய்வாளர்களுடைய கருத்துக்களை எடுத்துக்காட்டி பின்னால் அது மீளாய்வு செய்யப்பட்டு சான்றுகள் இல்லாமல் அடிபட்டு போனவை போக எது நம்ப தகுந்த சான்றுகளாக நிக்குதோ அதெல்லாம் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை கையில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம அடுத்த இயலுக்கு போறோம். இப்ப நம்ம சொன்னோம் சிந்துவெளி பண்பாடு கடல் கடந்து வரல, நம்ம இப்ப தெரிஞ்சிருச்சு. இந்திய துணைக்கண்டத்தில் தான் இது தோன்றி வளர்ந்தது. தென்னிந்திய மூதாதையர்களும் ஈரானிய வேளாண் குடியினரும் சேர்ந்தவர்கள் தான் சிந்துவெளியின் மூதாதையர். ஆனா அதுல பல பண்பாடுகள் இருந்திருக்கும் மூதாதையர்களாக. அதுல எதுல இருந்து கண்டுபிடிச்சாங்க இதுதான் நமக்கு தெரியல இன்னும். அப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா மறுபடியும் நம்ம சிந்துவெளி பண்பாட்டின் எச்சங்களை கண்டுபிடிச்சு அது திராவிட கருதுகோள் தான் அப்படிங்கிற கருத்து இன்னும் இருக்கு. ஆனால் இன்னமும் அந்த கருதுகோளை நிறுவ வேண்டிய வேலை இருக்கு. அதை தொடர்ந்து இந்த புத்தகம் பல எச்சங்களையும் பல ஆதாரங்களையும் சான்றுகளையும் கொண்டு வந்து காட்டி இதை நிறுவிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த புத்தகம் பண்ண போகுது. இப்போதைக்கு நமக்கு தெரியுது பல பண்பாடுகள் இருந்துச்சு, எதுல இருந்து இது வந்ததுன்னு தெரியல, நம்ம திராவிடத்துல இருந்து தான் வந்தது அப்படின்னு நிறுவ போறோம். சரி, திராவிட பண்பாட்டுல இருந்து வந்ததுன்னா அவங்க பேசிய மொழி திராவிட மொழிதான் பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியல, அந்த மொழியை தான் வாசிக்க முடியலையே, அது ஒரு சிக்கல் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், திராவிட மொழி பேசிய மக்கள் முதல்ல எங்க தோன்றுனாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா சிந்துவெளி மக்கள் கட்டாயமா திராவிட மொழி தான் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறதை கண்டுபிடிச்சலாம். இந்த ரெண்டு கேள்வியும் தான் நமக்கு இருக்கு. இதனுடைய திராவிட அடித்தளத்தை நம்ம முதல்ல நிறுவனம், அப்புறம் திராவிட மொழி பேசிய மக்கள் எங்க தோன்றி இருப்பாங்கன்னு வரணும். பின்னாடியில இருந்து இப்ப வரப்போறோம். இது ரெண்டையும் நம்ம அடுத்த இயல்ல இந்த ரெண்டு கேள்விகளுக்கான விடையையும் நம்ம தேடுவோம். இப்போதைக்கு இதுவரைக்கும் கேட்டதற்கு ரொம்ப நன்றி. இந்த நல்ல வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.